என்னோட பேர் அன்பழகன். 4th இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ டே 1ல் பார்த்தீங்கன்னா எஃப்இஏ கிளாஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை பற்றி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன பிரான்ச் இருக்குது, நீங்கள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த பார்ட்டில் நீங்கள் கற்றுக்கணும், இது டிசைன்னா என்ன, ஸோ இதெல்லாம் எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்புறம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாப் செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஸோ அதிலே கண்டினியூ பண்ணணும். அப்ஸ்கில் பண்ணிவிட்டு நம்ம நாலேஜ் வந்து நெக்ஸ்ட் அப்ஸ்கில் பண்ணிவிட்டு, பட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ சான்சிஸ் டூலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டூல் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். பட் அந்த கான்செப்ட் வச்சு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டூலை கற்றுக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்லாம் எங்களுக்கு சொல்லி எல்லாம் மோட்டிவேட் பண்ணி கிளாஸில் போயிட்டுருக்கு. ஸோ டே 3 ஆன்சிஸ் ட்ரைனிங்கில் இன்றைக்கி என்னென்ன கற்றுக்கிட்டோன்னா, இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா புக். அந்த டேட்டா புக்கிலேருந்து நம்ம டிசைன் இன்ஜினியருக்கு என்னென்ன அதிலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து டிசைன் பண்ணுறதுக்கு எப்படின்னா பார்த்தோம். கேஸ் ஸ்டடி வச்சு சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல் செலெக்ஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு மாடல்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதில் எப்படி கற்றுக்கிட்டோம்.